வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான டாபிக். அதாவது ஃப்ரீடம் வர்சஸ் லோன்லினஸ். இன்னைக்கு பல குழந்தைகள் அண்ட் பல ஈவன் 40s இருக்கிற பீப்புள் நான் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேணாம், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என்னை யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது, கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது, ஃபீட்பேக்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் நான் தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தே கன்ஃபியூஸ் ஃப்ரீடம் வித் லோன்லினஸ். என்ன ஆயிடுது, நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சி கடைசியாக அவங்க எண்டப் ஆகுறது லோன்லினஸ் அண்ட் டிப்ரெஷனில். ஸோ இன்னைக்கு வீடியோவில் we will talk about what is real freedom and what is loneliness அண்ட் எந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் சூட் ஆகுது, யாருக்கு இந்த லோன்லினஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் ஹவு கேன் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் லோன்லினஸ். ஸோ இதை பற்றிலாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது காலையில் நம்மளை எழுப்புறதுக்கு யாரும் இல்லை. நைட் நம்ம வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு வந்துட்டியா, எப்போ வருவ அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சாப்பிட்டியா, தூங்குனியா, எங்கே இருக்க, என்ன பண்ற, ஸோ இது மாதிரி நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு வித ஃப்ரீடமா கன்சிடர் பண்றாங்க. பட் அதுவே அந்த ஸ்பெக்ட்ரம்ல இன்னொரு சைடுக்கு போகும்போது அது லோன்லினஸ்ல முடியுது. ஸோ ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த விஷயம், நான் தனியா வாழலாம், எனக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸும் வேணாம், எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் யாரும் என்கிட்ட நீ இதை பண்ணு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது, நான் என் வாழ்க்கையை நான் போற வழியில நான் என் போக்குல வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ல வாழறவங்களுக்கு என்னன்னா, இஃப் தே ஆர் ஹாப்பி வித் தெம்செல்ஸ், அதாவது நான் தனியா சாலிட்யூடா தனியா வாழும்போது நான் சந்தோஷமா இருக்கேன், கண்டென்ட்டா இருக்கேன், என் லைஃப் ஃபுல்ஃபில்டா எனக்கு ஃபீல் ஆகுது, நான் என்னென்ன பேஷனட்டா ஃபீல் பண்றேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்னால ஃபுல்ஃபில்டா பண்ண முடியுது, மனசு சந்தோஷமா இருக்கு நான் தனியா இருக்கும் போதும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் ரொம்பவே கரெக்ட். பட் என்னன்னா, இந்த ஃப்ரீடம் சம்டைம்ல நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு பேஷன் எதுவும் இல்லை, காலப்போக்கில் அப்படியே நான் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கும்போது நீங்க தனியா இருக்கும்போது நீங்க சந்தோஷமா இல்லை, ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு மனசுல, ஏதோ ஒரு வலி இருக்கு, எங்கேயோ ஒரு வலி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் லோன்லினஸ் அப்படின்னு அர்த்தம். காம் அண்ட் சைலன்ஸ் எனக்கு ஒரு அமைதியை கொடுக்குது அப்படின்னா அது ஓகே. பட் நம்ம சொல்லுவோம் டெஃபனிங் சைலன்ஸ், அதாவது காது எனக்கு கேட்காத அளவுக்கு ஒரு அமைதி, அந்த அமைதியில நான் இருக்கும்போது எனக்கு வெளியே தான் அமைதியா இருக்க ஒழிய என் மனசுக்குள்ள அவ்வளோ கூச்சல் இருக்கு, அவ்வளோ குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அது யூ ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் லோன்லினஸ் அப்படின்னு அர்த்தம். உங்க மனசு எப்பயுமே ஒரு காமான நிலையில இருக்காது. இது எல்லாமே லைஃப் சாய்ஸஸ் தான். நான் சூஸ் பண்ண முடியும், நான் தனியா வாழணுமா இல்ல ஐ நீட் தட் சோஷியல் பாண்டிங்கா அப்படிங்கிறது. லோன்லினஸ் எப்போ வரும் அப்படின்னு தெரியுமா? நான் ஃப்ரீடமா தனியா வாழறேன், பட் என்னன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தனியா வீட்டுல ஈவினிங் இருக்கேன், ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல யாருமே என் கூட இல்லை, எனக்கு உடம்பு சரியா போகுது, அப்போ எனக்கு கூட யாருமே இல்லை, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு, எனக்கு ஷேர் பண்ண யாருமே இல்லை, ஒரு கவலையான விஷயம் இருக்கு, அதை எனக்கு கன்சோல் பண்ண யாருமே இல்லை. ஸோ இத மாதிரியான சோஷியல் பாண்டிங்கே எனக்கு இல்லை, ஒரு கம்பேனியன்ஷிப்பே இல்லை, ஒரு பர்பஸே இல்லை, லைஃப்ல என்ன கோல் நான் வச்சுக்கணும்னே எனக்கு தெரியல, எதை நோக்கி நான் பயணிக்கிறேன், யாருக்காக பயணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு குவெஸ்சன் மார்க்லாம் வரும்போது நீங்க கண்டிப்பா லோன்லினஸ் நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். தனிமையா வாழும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு சலிப்பு நம்மளுக்கு அந்த சந்தோஷம் போயிடுது. அப்படின்னும் போது we are all social animals, we need people around. நம்மளுக்கு அந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் வேணும், இமோஷனல் கனெக்ஷன்ஸ் வேணும், ஒரு பாண்டிங் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சைக்காலஜிஸ்ட்ல மேஸ்லோஸ் ஹைராக்கி அப்படின்னு சொல்லுவோம். அதுல என்னன்னா, மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் உணவு, உடை, அப்புறம் வாழ இடம் இதெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி வேணும், பட் அதுக்கப்புறம் அந்த பிலாங்கிங்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐ பிலாங் டு சம்மன், தே பிலாங் டு மீ, எனக்கானவங்க அவங்களுக்கானவங்க நானு அப்படின்ற அந்த ஒரு ஒரு தாட் இருக்குல்ல, அதுதான் நம்ம லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு நம்மள கொண்டு போவோம். இல்ல எனக்கு அந்த பிலாங்கிங் ஃபீலிங்கே இல்லைன்னும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ்ல நான் யாருக்காக வாழறேன், யாருக்காக பண்றேன், எதுக்காக பண்றேன்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வந்துட்டாலே லைஃப் வில் பிகம் பர்பஸ்லெஸ் அண்ட் லோன்லினஸ் அப்படியே நான் என்கல்ஃப் பண்ணிடும். சில பேர் இல்ல நான் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லைஃபோட சூழ்நிலையை பொறுத்தது. நீங்க ஃப்ரீயா இருக்கிறதும் லோன்லியா ஃபீல் பண்றதும் லைஃபோட அந்த கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்தது.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் யங்கா இருக்கிறேன், வயசு ரொம்ப கம்மியா இருக்கு, என் கையில ஃபினான்ஷியலா ஸ்டெபிலிட்டி இருக்கு, நான் இந்த உலகத்தை தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண பார்ப்பேன், ஆஹ் எதெல்லாம் எனக்கு பேஷனட்டா என் லைஃப்ல நான் பண்ணணும்னு நினைச்சனோ அதெல்லாம் பண்ணுவேன், எதெல்லாம் நான் வாங்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் வாங்குவேன். இதெல்லாம் பண்ணும்போது என்னோட ஃப்ரீடம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த லோன்லினஸ் எப்ப நடக்குது அப்படின்னா, என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸை பொறுத்து, என் மூடை பொறுத்தும் வந்து நான் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன்னா இல்லை லோன்லியா ஃபீல் பண்றேன்றது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அதே மனுஷன் காலையில வந்து ஒரு ஒர்க்குக்கு போறது, அவருக்கு பிடிச்ச இடங்களுக்கு போறது, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது, அவங்களுக்கு பிடித்த மனிதர்கள் கூட பேசுறது, இல்ல பேசாம இருக்கிறது எல்லாமே அவங்க சாய்ஸ். ஸோ அத மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீயா தெரியுது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்டா இருக்கு, ஏதோ ஒரு கவலையான நியூஸை கேட்டிருக்காங்க, இல்ல அவங்களுக்கே ஹெல்த் சரியில்லை. ஸோ விதின் அ டே வந்து யூ கேன் பி வித் டோட்டல் ஃப்ரீடம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த டே அண்ட் அனதர் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த டே யூ ஃபீல் லோன்லி. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த ஃப்ரீடமும் லோன்லினஸும் ஒரு சின்ன மெலீசு கோடு தான் அந்த ரெண்டுக்கும் நடுவுல. அந்த பேலன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். மேடம் அப்பனா வந்து தனியா வாழறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேல லோன்லினஸ்க்கு போயிருவாங்களா அப்படின்னா, அதுவும் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் பர்சனாலிட்டி. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா வந்து தனியா வாழறவங்க சில பேர் வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா அவங்கள வாழ்ந்தவங்களையும் நம்ம பாக்குறோம். அதாவது அவங்க சிங்கிளா வாழ்ந்திருப்பாங்க, ஃபேமிலி பாண்டேஜஸ் ரொம்ப இருக்காது, மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, பட் தே வில் ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். அதாவது ஏதோ ஒன்று சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களோட பர்சனல் க்ரோத்லயே அவங்க வேற லெவலுக்கு அவங்க வந்து க்ரோ ஆயிருக்கலாம். அவங்க கெரியர் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் லைஃப்னா அதுல வந்து அவங்க பயங்கரமா சாதிச்சிருக்கலாம். அதே போல வந்து ஒரு சொசைட்டிக்கு வேற எதனா ஒரு சர்வீசஸ் பண்றது. நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, when you think in a bigger boundary, நான் என் ஃபேமிலியை தாண்டி ஒரு பிக்கர் பவுண்டரியில யோசிக்கக்கூடிய அந்த ஒரு தாட் வர்றவங்க வந்து அந்த சோஷியல் காஸ்க்கு வேலை செய்யும் போதே அவங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் வரும். எப்படி இப்போ நான் வந்து எனக்கு பாண்டேஜஸ் வேணும், ஃபேமிலி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஃபேமிலிக்குள்ளேயே சந்தோஷமா இருப்பாங்க. பட் இந்த தனியா வாழறவங்க சில பேர் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் தே ஹாவ் அ பிக்கர் பர்பஸ். அந்த ஃபேமிலி, அந்த அடுத்த சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலியை தாண்டி தே ஹாவ் அ பிக்கர் பர்பஸ் இன் லைஃப். நான் வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டுக்காக நான் வந்து ஐ ஹாவ் டு டூ சம்திங், சொசைட்டிக்காக ஐ ஹாவ் டு டூ சம்திங், எஜுகேஷனுக்கு, ஒரு சோஷியலி எக்கனாமிக் லோவரா இருக்கிற கிளாஸுக்கு, இல்ல மென்டல் ஹெல்த்ல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ இதை மாதிரி தேர் பர்பஸ் இஸ் பிக். ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தே வில் நெவர் ஃபீல் லோன்லி பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் இன்ட்ராக்டிங் வித் அதர் பீப்புள், தே ஆர் ஆல்வேஸ் என்கேஜ்ட் வித் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், they will be content, they will empathize with others, எல்லாரோட கஷ்டங்களை புரிஞ்சுக்குவாங்க, செல்ஃப் சென்டர்டா அவங்கள பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, மீதி பேரோட கவலைகள், மீதி பேருக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதுல நம்மளுக்கு என்ன சந்தோஷம் வரும், எவ்வளவு தூரத்துக்கு ஐ கேன் பி எ குட் ஹியூமன் பீயிங். ஸோ இதை மாதிரி வந்து தேல் பி எ வெரி வெரி லைக்கபிள் பர்சன். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பெருசா பீப்புள் இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும்னு இல்லை, பட் சோஷியலி தே ஆர் லைக்டு பை எவ்ரி ஒன். அண்ட் அவங்களோட கம்யூனிகேஷன் வில் பி வெரி குட். எல்லாருக்கூடயும் நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து அழகா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, லிசன் நல்லா பண்ணுவாங்க, மீதி பேர் சொல்றத லிசன் பண்ணுவாங்க, அண்ட் தே வில் லிசன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் டு ரிப்ளை. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த ஃப்ரீடமோட இருக்கிறவங்க. ஏன்னா அந்த ஃப்ரீடமா இருக்கிறவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தே ஆர் நாட் இன்செக்யூர். நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, அந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. என்ன யாருக்காவது பிடிக்குமா, இல்லை யாருக்குமே என்ன பிடிக்காது, என்னை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை. ஸோ இந்த மாதிரியான இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் செல்ஸ். அவங்க வந்து தே ஆர் வெரி கண்டென்ட் வித் தெம் செல்ஸ். தனியா இருந்தாலும் தே ஆர் வெரி கண்டென்ட் வித் தெம் செல்ஸ். தே டேக் கேர் ஆஃப் தெம் வெரி வெல் அண்ட் தே ஹாவ் அ வெரி பிளான்டு ஃபியூச்சர். ஒரு பயம் இருக்காது அவங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி, ஐயோ இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, நான் தனியா இருப்பா, அந்த பயம்லாம் இருக்காது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஃப்ரீடம் நீட்ஸ் கரேஜ், ஃப்ரீடம் நீட்ஸ் ஸ்ட்ரென்த், ஃப்ரீடம் நீட்ஸ் கிளாரிட்டி. இந்த 3 வார்த்தை இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நீங்க தனியா வாழறதுக்கு மன தைரியம் வேணும், உடல் வலிமை மன வலிமை கண்டிப்பா வேணும், மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியா திங்க் பண்ற அந்த ஒரு பெரிய குவாலிட்டி உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நீங்க வந்து இண்டிபெண்டா சந்தோஷமா வாழ முடியும். இதுவே நீங்க லோன்லியா இருக்கிறவங்கள பாத்தீங்க அப்படின்னா, they are alone even if people are around. அவங்க இருக்காங்க, சுத்தி மனுஷங்க இருந்தாலும்
அவங்க வந்து ஒரு ஐசோலேட்டடா தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். என்ன யாருக்குமே பிடிக்காதோ, இல்ல நான் வந்து ஐம் நாட் குட் இனஃப், என் வாழ்க்கையில பர்பஸே இல்ல, என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம். ஸோ இத மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவங்க மைண்ட்ல நிறைய இருக்கும். ஸோ தட் இன்செக்யூரிட்டி இஸ் வெரி ஹை. அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸோ லைஃப்ல கோலோ அத மாதிரி வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு அவங்களுக்கு தோணாது. ஐ எம் ஒர்த்லெஸ், ஐ எம் ஹோப்லெஸ், அத மாதிரி எனக்கு பர்பஸே இல்லை. ஸோ இத மாதிரியான தாட்ஸ் தான் நிறைய இருக்கும். அண்ட் தே ஆர் மோர் செல்ஃப் சென்டர்ட். நான் என்னை பத்தி நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னதான் யாருக்கும் பிடிக்கல. ஸோ இத மாதிரி தே வில் பி மோர் செல்ஃப் சென்டர்ட். தே டு நாட் எம்பத்தைஸ். இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, அவங்க பேசுறத கேட்கறது, அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு கன்சோல் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலா பேசுறது. ஸோ இத மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் அவங்ககிட்ட ரொம்ப இருக்காது. அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா எங்க போனாலுமே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, போய் முதல் பேச ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டக்குன்னு வராது. ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்ன தப்பா நினைச்சிருவாங்களா, என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களா, இப்படி நினைப்பாங்களா அப்படி நினைப்பாங்களான்னு மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் அ சோஷியல் சிச்சுவேஷன். ஒரு கேதரிங் இருக்கு, பீப்புள் வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த சோஷியல் கேதரிங்ல இருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு, ஆனா அங்க இருந்தா நம்ம மக்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சோஷியல் மீடியா இட் பிளேஸ் அ வெரி 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 பிக் ரோல் இன் லோன்லினஸ். சோஷியல் மீடியால வி ஆர் கனெக்டட் டு எவ்ரி ஒன், பட் வி ஆர் ஐசோலேட்டட். ஆன்லைன்ல எல்லாரு கூடயும் கனெக்ஷன்ல இருக்கும். ஆன்லைன்ல சேட் பண்றோம், மெசேஜ் பண்றோம், அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் நான் தனியா தான் இருக்கிறேன். என்னால வந்து ஒரு இமோஷனல் கனெக்ஷன் யாரு கூடயும் வச்சுக்க முடியல. ஸோ அதனால ஐ எம் ஐசோலேட்டட். அண்ட் இன்னொன்னா நான் சொன்ன மாதிரி அந்த லோன்லினஸ் இருக்கிறவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வரும்னு சொன்னல, இதுல சோஷியல் மீடியா வந்து இட் காசஸ் அ லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டி இன் பீப்புள். மனுஷங்களுக்கு வந்து நான் வந்து ஐ எம் நாட் குட் இனஃப் கம்பேர் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்களோட லைஃப், ஆன்லைன்ல இருக்கிற லைஃப்பை பார்த்துட்டு அவங்க பெட்டரு, அவங்களுக்கு நல்ல ஸ்பௌஸ், அவங்களுக்கு நல்ல லைஃப், சூப்பரான வீடு, அவங்க லைஃப் சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க கம்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னும் அவங்களோட இன்செக்யூரிட்டி அதிகமாகுது, இன்னும் அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் ஆகுது. ஸோ அந்த கம்பேரிசன்ஸ்னாலேயே வந்து இன்னும் வந்து அவங்க ஐயோ நான் வந்து ஐ எம் நாட் வர்தி டு கோ ஸ்பெண்ட் டைம் வித் தம், அவங்கெல்லாம் வந்து வேற ரேஞ்ச், நம்ம அந்த ரேஞ்ச் கிடையாது. இதுல பல என்னன்னா, இந்த லோன்லி பீப்புள் கிட்ட நான் நிறைய குவாலிட்டிஸ் சொன்னேன். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணாமலே அவங்களுக்கு அந்த நேரம் வந்து ஒரு லைஃப்ல ஒரு துணை தேவைப்படுதுங்கிறதுனால டக்குன்னு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் என்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் பண்ணதும் அவங்களோட குவாலிட்டிஸ் அப்படியே தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி புரிதல், அந்த இன்னொருத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, நான் என்ன பண்ணணும், அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நான் என்ன ஃபீல் பண்றேன், அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, நான் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்றதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ இத மாதிரியான ஏரியால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்றதுங்கிறதே ரொம்ப ரொம்ப ஹார்டஸ்ட் விஷயம் லைஃப்ல. மீதிலாம் கூட பண்ணிடுவாங்க, ஒர்க் போயிடுவாங்க, மீதி பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க, தே மே பி வெரி இன்டெலிஜென்ட் எவ்ரி திங், பட் தே ஆர் வெரி வெரி டிஃபிகல்ட் பீப்புள் வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்ஸ். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ லோன்லியா ஃபீல் பண்றவங்க மெயினா வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு சில ஃபிளாஸை வந்து சரி பண்ணிக்கிட்டு ஒரு சேஞ்ச் உண்டாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல போனாங்கன்னா த ரிலேஷன்ஷிப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஹவு கேன் தே சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a lot of effort is needed. அவங்க சைட்ல இருந்து நிறைய எஃபர்ட் போடணும் அந்த லோன்லினஸ்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு. அவங்க வந்து போய் வாலண்டரியா வெளியே வந்து சோஷியலா பேசணும். இப்ப நம்ம போறோம், ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னும் போது போனோம், வாங்கணும், வந்தோம். சில கடைங்க நம்ம டெய்லியே போற கடைகளா இருக்கும், சில முகங்கள் நம்ம டெய்லியே பாக்குற முகங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி முகங்கள் கிட்ட நம்ம வந்து ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசலாம். ஒரு கடைக்கு போறோம், அன்னைக்கு அந்த கடைக்காரோட ஃபேஸ் கொஞ்சம் வாட்டமா இருக்கு, என்ன எப்பவுமே சேர்ஃபுல்லா இருப்பீங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு, என் முகம் கொஞ்சம் வாட்டமா இருக்குன்னும் போது he feels so validated. ஓ என்னை கூட ஒருத்தங்க கவனிச்சு என்ன வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னும் போது யூ ஃபார்ம் கனெக்ஷன் தேர். அங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் தீஸ் ஸ்மால் திங்ஸ் தட் வி டூ டே டு டே லைஃப்ல. நம்ம இன்ட்ராக்ட் பண்ற ஒவ்வொரு பர்சன் கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சு அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்றோம்ல, அவங்க கூட கனெக்ட் பண்றோம்ல, அங்க வந்து யூ வில் கெட் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ அந்த லோன்லினஸ்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு இத மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி கஷ்டம்தான், ஒரு சோசியல் ஒரு செட்டப், ஒரு குரூப் கேதரிங் இருக்கு, அங்க போய் நான் உட்காந்து பேசுறது எனக்கு கஷ்டம்தான், இன்டராக்ட் பண்றது கஷ்டம்தான்னு தெரிஞ்சாலும் டோன்ட் எஸ்கேப்.
கோ ஃபேஸ் தட் சிச்சுவேஷன், இன்ட்ராக்ட் வித் பீப்புள். என்ன ஆயிரும் மேக்ஸிமம்? வில் தே ஜட்ஜ் யூ? லெட் தம் ஜட்ஜ். அவங்களோட ஜட்மெண்ட் டசன்ட் டிஃபைன் யூ. உங்களோட பர்சனாலிட்டியை அவங்க ஜட்மெண்ட் டிஃபைன் பண்றது கிடையாது. பி ஹூ யூ ஆர். வெளியே போனா வேற ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டோம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூ வில் ஃபீல் லோன்லி. ஏன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி, நீங்க வந்து அந்த ஒரிஜினல் பர்சனா நீங்க யாரு கூடயும் கனெக்ட் ஆகல. ஸோ அந்த ஒரிஜினல் பர்சனா நீங்க கனெக்ட் ஆகாத போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே மீனிங்கே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால டேக் ஆஃப் த மாஸ்க். அந்த எக்ஸ்ட்ராவா வந்து நான் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாஸ்க் தூக்கி போட்டுட்டு நீங்களா போய் எல்லாரு கூட இன்டராக்ட் பண்ணுங்க. எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. என்கிட்ட சில ஃபிளாஸ் இருக்கலாம், ஏத்தாப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். பட் டேக் ஆஃப் த மாஸ்க் அண்ட் பி ஆத்தென்டிக். நீங்க யாரோ அப்படியே வந்து எல்லார்கிட்டயும் பேசுங்க, பழகுங்க. ஒரு பிகர் பர்பஸ்க்கு ஒர்க் பண்ணுங்க. போய் ஒரு சோஷியல் காசுக்கா இருக்கலாம். அது கொஞ்சம் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் பி டிஃபிகல்ட். பட் அந்த சோஷியல் காஸ்ட்ல நீங்க எத்தனை பேரோட லைஃப்ஸை வந்து பாசிட்டிவா டச் பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப 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 கண்டென்ட்மெண்ட் லைஃப்ல கொடுக்கும். ஸோ லைஃப்ல கண்டென்ட்மெண்ட், சக்சஸ் அப்படிங்கிறது, ஹாப்பினஸ்ங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், லைஃப் சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்ம லைஃப்ல வரும். சைல்ட்ஹுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அவங்க வந்து எவ்வளவு இமோஷனல் பேகேஜ் கேரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து சில விஷயங்களை வந்து எடுத்து வெளியே போடாம சுமந்துக்கிட்டே இருக்காங்க. சில இமோஷனலான விஷயங்கள்னா அதெல்லாம் அவங்கள வாய் விட்டு பேச சொல்லி அந்த இமோஷனல் பேகேஜ் எல்லாம் வெளியே எடுத்து போட சொல்லுங்க. லெட் தம் பி வித் அ ஃப்ரீ மைண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஃப்ரெஷ்ஷா ஃபியூச்சருக்கு அழகா மைண்டை கிளியரா வச்சுக்கிட்டு, மெயினா அவங்க மைண்ட் கன்ஃபியூஸ்டா இருக்கும். லோன்லியா இருக்கிறவங்க மைண்ட் கன்ஃபியூஸ்டா இருக்கும். நான் தனியா இருக்கிறது கரெக்டா, இல்ல யாரு கூடயாவது இருக்கணுமா, நான் இது பண்றது கரெக்டா, அது பண்ணணுமா, அந்த மாதிரி அவங்க லைஃப் கன்ஃபியூஸ்டா இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் இமோஷனல் பேகேஜ் தே கேரி. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னும் போது தே ஹாவ் அ கிளாரிட்டி. நான் சொன்ன மாதிரி ஃப்ரீடம் நீட்ஸ் கிளாரிட்டி. ஸோ அந்த கிளாரிட்டி வந்துடும். அதே மாதிரி எல்லாருக்கூடயும் பழகி அந்த அவங்க வந்து தைரியமா அவங்களோட ஒரிஜினல் ஆத்தென்டிக் பர்சனா அவங்க காட்டிக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த்தும் வெளியே வரும். அண்ட் சோஷியல் காசஸ்க்கு அவங்க எல்லாத்தையும் பண்ணும்போது அந்த கண்டென்ட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் வந்துடும். ஸோ இதுதான் ஃப்ரீடமும் லோன்லினஸும். இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம். ஒரு சைட்ல ஃப்ரீடம், ஒரு சைட்ல லோன்லினஸ். பட் அது வந்து நான் லோன்லினஸ் வந்து ஃப்ரீடம்க்கு வர்றதுக்கு நான் இப்ப சொன்ன சில சேஞ்சஸ் இதெல்லாம் நீங்க லைஃப்ல பண்ணீங்கன்னா லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிங்கிளா வாழறது, ஃபேமிலியா வாழறது, இல்ல வேற வேற எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்லயும் வாழறது, இட் இஸ் யோர் சாய்ஸ். பட் அந்த சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர் யூ ஹாப்பி? அதுதான் அங்க முக்கியம். லைஃப் இஸ் டு பி ஹாப்பி. ஸோ அதனால நான் இந்த சாய்ஸை பண்ணிட்டு இஃப் ஐ எம் நாட் ஹாப்பி தென் திங்க் நான் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் ஸோ தட் ஐ எம் ஹாப்பி அண்ட் த பீப்புள் அரௌண்ட் மீ ஆர் ஹாப்பி அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டு சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஃப்ரீடமோட இண்டிபெண்டா ஹாப்பியா இருங்க.